தம்பி, எங்களை சந்தோஷப்படுத்த நீங்க ஆடி பாடி நாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. உயிரை பணைய வச்சு உழைச்சி சாப்பிடுற சமுதாயம் நீங்க நடத்துற இந்த திருவிழால உங்களோட சேர்ந்து இருக்கிறது வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். என்ன வாங்க சார், பாதுகாப்பு வந்தீங்களா? ஏன் பேச மாட்டேன்? அங்க கொலை எங்க குத்து டான்ஸா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல. நீ நல்லா நடிப்ப, நல்லா இருக்கும் தெரியும். யாரு நீ? ஈரப்ப நாக்கு பேன பெருமாளாக்குறவனாச்ச. வீராவை போட்டு தள்ளத நீதான் எனக்கு தெரியும். உனக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும். ஆக மொத்தத்துல வெள்ளம் திங்கிறது நீ, விரல சூப்புறது நான். உங்க வாய், உங்க விரல், உங்க இஷ்டம். எனக்கு வேலை இருக்கு. இதுவரை 2 ஜீப்பு 8 போலீஸ் 20 லிட்டர் டீசல் செலவழிச்சு வந்தது உன்னை பாராட்டி போறதுக்கு இல்ல பாப்பு. புலிவால பிடிச்சிருக்க. ஒரு நாள் அது உன்னை கடிச்சு கொதறதா போதுன்னு சொல்ல வந்தேன். சொல்லியாச்சு இல்ல? தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி. எங்க வீட்டுல ஐர மீன் குழம்பு, ஒரு வாய் சாப்பிட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வேண்டாண்ணே. சார் கழிச்சு போய் வந்திருக்காரு, கொடுத்தா சாப்பிடுவார். சரிங்க தம்பி. எங்க வீட்டுல ஐர மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுங்களா ஐயா? யோ, திமிங்கலத்தை பிடிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஐர மீன் அது 2 நாளா தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சாப்பிடறாங்கல்ல, உங்களுக்கு மட்டும் என்னமா ஆச்சு? நான் இந்த ஆசிரமத்தோட சூப்பர்வைசர். நான் சொல்றேன்ல, போய் சாப்பிடுங்கம்மா. சும்மா கத்தாத. உங்க முதலாளிய வர சொல்லு. சில விஷயம் அவங்கிட்ட பேசித்தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும். அவன் வரட்டும். ஆமா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, முதல்ல போய் சாப்பிடுங்க. தம்பி வருவாருப்பா. குட் மார்னிங். நீ பாட்டுக்கு வர்றது என்னமோ போறது என்னமோ கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ இங்க வந்து 3 நாள் ஆச்சு தெரியுமா? நீ வராதனால நேத்து இருந்து சாப்பிடாம ஸ்ட்ரைக் பண்றாங்க. சரி, சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன சாரி பூரி, ஒரு போன் கூட பண்ணல. நீ இல்லனா எங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்கா சொல்லலையா? உன்னை பார்க்காம எங்களால இருக்க முடியலையா? பெத்த பிள்ளை என்ன ஒதுக்கிட்டான். நீ எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் மகனா இருக்கிற. நாங்க அனாதையா வந்தோம். ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா நாங்க அனாதையா போக விரும்பலையா? ஏமா என்னென்னமோ பேசுறீங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன். வாங்க போய் சாப்பிடலாம். சரி, சாப்பிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. இந்த இந்தியன் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்களா? அதை நம்ம ஆசிரமத்தில் நடத்தலாமான்னு கேக்குறாங்க. நல்ல விஷயமாச்சே, நடத்தட்டுமே. ஆமா, அவன் இங்க யாரு? அதான் இந்த ஆஃப் பாயில்டு, இந்த லூஸ் அட்டெண்டர் ஆகி. விலகு விலகு, வேங்கை வெளியே வருது வருது வருது. டேய் பாடி கட்டுக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பாத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சு? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன்ட்ட ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல
அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அவன் அம்மால விடு. என்னடா அவசியம்? யாரு இவங்க? என்னோட பாடிக்கு ஆசிரமத்துல கொடுக்கற சம்பளம் உனக்கே பத்தாத, இவங்க 2 பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப? மாசம் 5000த்துல 3000 அவங்களுக்கு, 2000 எனக்கு. மேப்படி செலவுக்கு ஆசிரமத்திலே கேர் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? டேய் பாடிக்கு கிளீனிங். ஓய், உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு. என்ன முந்தி போக பாக்குறியா? அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம அவர் யாரா போவா? நீயாவது கையதான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? உன்னை விட வித்த தெரிஞ்சா நானே. வித்தைய மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில ஷூதர போட்டுருக்க, எப்படி செருப்பால் அடிப்ப? ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவான் அவன். அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பேன்டா. உன்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்பா கொடுப்பாரா அண்ணன். அண்ணன் செருப்பா கொடுங்க, அண்ணன் செருப்பா கொடுத்துருங்க. டேய் பாத்தியாடா, எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கொடுத்துட்டாருல, இப்ப என்ன செய்வ? ஏண்டா என்ன அடிக்கிறதுக்கு செருப்பா கொடுக்குறீங்க? ஐயோ நான் கொடுக்கலடா. அப்ப நானா வாடா செருப்பா எடுத்தேன்? இல்ல நானா தான் கொடுத்தேன். அவன் கேட்டா கொடுக்கலாமா நீ? ஐயோ அடிக்காதீங்க.